வணக்கம் அன்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஊழியர்களின் காத்திருப்பு போராட்டம் வாபஸ். போக்குவரத்து துறை அமைச்சர் அளித்த வாக்குறுதியை ஏற்று போக்குவரத்து ஊழியர்கள் நடத்தி வந்த 62 நாள் காத்திருப்பு போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். போக்குவரத்து கழகங்களில் 1/4/2003 தேதிக்கு பின் பணிக்கு சேர்ந்த ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 17 மாத ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும். ஒப்பந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் பணம் உரிய கணக்கில் செலுத்த வேண்டும். ஓய்வூதியர்களின் அகவிலைப்படி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இருமன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சம்மேளனம், ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ஆகியவை இணைந்து கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 22 மையங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தது. இந்த போராட்டத்தில் தினமும் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வந்தனர். இதையொட்டி கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அமைச்சர் எஸ். சிவசங்கர் சங்க தலைவர்களை அழைத்து பேசினார். போக்குவரத்து துறை செயலாளருடன் 2 முறை, முதல்வரின் முதன்மைச் செயலாளருடன் 1 முறை பேச்சு நடைபெற்றது. இவற்றில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்தது. இதுகுறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலினை மாநில செயலர் பி. சண்முகம் நேரடியாக சந்தித்து பேசி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக அக்டோபர் 17ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சுக்கு அழைத்தார். இந்த பேச்சில் ஓய்வு பெற்றோர் 17 மாத ஓய்வு கால பலன்கள் 2 தவணைகளில் பொங்கலுக்கு முன் வழங்கப்படும். 15வது ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையை முதல் தவணை விரைவில் வழங்கப்படும். 1/4/2003க்கு பின்பு பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் தொடர்பாக தீபாவளிக்கு பின்பு தொழிற்சங்கங்களுடன் விரிவாக விவாதிக்கப்படும். வரும் 2026 ஜூன் முதல் மற்ற துறை ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு அமல்படுத்தப்படும் போது போக்குவரத்து ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்படும். இதர பிரச்சனைகள் சம்பந்தமாக தொடர்ந்து பேசி தீர்வு காணலாம் என்று முடிவானது. இதையடுத்து 62 நாள்களாக நடைபெற்ற காத்திருப்பு போராட்டம் சனிக்கிழமை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.